ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல முறையில் இருக்கணும், உயர்ந்த நிலையை அடையணும், செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணுங்க. மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையாவது நம் மீது விழுந்தால்தான் நம்ம நல்ல முறையில் வாழ முடியும். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்ம மீது விழணும் அப்படின்னா சுக்கிர பகவானின் அருளும் நமக்கு வேணும். மகாலட்சுமி தாயாரை அதிபதியாக கொண்டவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை வழிபாடு செய்தால் நம் செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம். அன்னை மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம செல்வ செழிப்பாக ஆடம்பரமாக பணக்காரத்தனமான ஒரு வாழ்வு வாழ முடியும். அதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த நாளை ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் நல்ல வருமானம் பெற்றோம், அந்த வருமானத்தில் வீடு வாகனம், நமக்கு வேண்டிய ஆடம்பர பொருட்கள், நமக்கு தேவையான நல்ல பொருட்கள், இவை அனைத்தையும் வாங்கி நல்ல முறையில் அனுபவித்து நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் வேணும். சுக்கிர திசை இருந்தால் மட்டுமே நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் சரியான இடத்தில் இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரத்தனமாக வாழ்வார், ஆடம்பரமான ஒரு வாழ்வு வாழ்வார். சுக்கிரன் சரியான இடத்துல இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த வழிபாடை சரியான முறையில் செஞ்சோம், அவருக்கு உரிய வழிபாட்டையும் மந்திரத்தையும் நம்ம சரியான முறையில் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக சுக்கிர பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 48 நாட்களுக்கு அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப சில பொருட்களை கலந்து அந்த பொருட்களில் கலந்த எண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சுக்கிரனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். நம்ம எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, அதாவது திருப்பதி பெருமாள் கோவிலை வழிபாடு செய்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை நாம் வழிபாடு செய்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, அங்கே ஒரு ஆடம்பரம் இருக்கும். பெருமாள் என்றாலே ஆடம்பர பிரியர், அலங்கார பிரியர், வாசனை நிறைந்த ஒரு தெய்வீகமான ஒரு இடம் அந்த இடமா தான் இருக்கும். அதாவது பச்சை கற்பூரம் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் பச்சை கற்பூரம் மனம் அடிக்கும். பெருமாள் கோவில்களில் கொடுக்குற தீர்த்தத்தில் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அந்த தீர்த்தத்தை தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் பச்சை கற்பூரம் மனம் அடிக்கும். பெருமாள் கோவில் இருக்கிற இடங்களில் எல்லாம் பச்சை கற்பூரமும் வாசனை பொருட்களும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. பண வரவை நம்ம உண்டு பண்ணணும், பணத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாசனை பொருட்களை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தணும். அதாவது எப்போவுமே நம்ம வீடு வாசனை நிறைந்த வீடாக இருக்கணும். வாசனை பொருட்களை நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அன்னை மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே வாசனை பொருட்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. அன்னை மகாலட்சுமி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்லையும் இந்த வாசனை பொருட்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. பெருமாள் கோவில் எல்லாமே பணக்கார கோவிலாகத்தான் இருக்கும். பெருமாளுக்கு பணக்கார சாமி என்ற பெயரும் உள்ளது. அவ்வளவு பணமும் பெருமாளிடத்தில் இருக்கும். பணத்தை கொட்டி கொடுப்பவர், அவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு செல்வ நிலையை உயர்த்தக்கூடியவர். அன்னை மகாலட்சுமியை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானை நம்ம வழிபாடு செய்கிறப்பவும் வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் தீப எண்ணெயில் நம்ம சேர்க்கிற இந்த பொருட்களால் நம்ம வீட்டில் என்றென்றும் பண வரவு நிறைஞ்சு இருக்குங்க. வேண்டாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்ன பணமும் கூடி நம்ம இல்லத்தை தேடி ஓடோடி 4 கால் பாய்ச்சலில் வரும். அந்த பொருட்கள் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற தீப எண்ணெயில் ஏலக்காய் விதை, அதாவது சிறிது ஏலக்காய், ஒரு 20 ஏலக்காயை எடுத்து உளித்து அதற்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கோங்க. அந்த விதையை அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரத்தை சிறிது எடுத்துட்டு அதை நல்லா பொடி செஞ்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. குங்குமப்பூவை எடுத்தும் அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இந்த 3 பொருட்களையும் கலந்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி, இப்போ நாளைக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த பொருளெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் இந்த 3 பொருட்கள் கலந்த எண்ணெயை ஊற்றி
தீபமேற்றி வைத்துட்டு அன்னை மகாலட்சுமியையும் அதாவது தாயைத்தான் முதல்ல வணங்கணும். தாயை வணங்கிட்டு தகப்பனான பெருமாளையும் வணங்கிட்டு தாயை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானை, அதாவது செல்வத்திற்கு இவர் அதிபதியாக இருக்கிறார், ஆடம்பர வாழ்வுக்கு இவர் அதிபதியாக இருக்கிறார். நமக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்வு வேணும் அப்படின்னா நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணும். சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக பணவரவு நல்ல முறையில் இருக்கும். நமக்கு இப்போ பணவரவு ஓரளவுக்கு நல்ல முறையிலேயே இருக்குது அப்படின்னாலும் இந்த தீபமேற்றி நீங்கள் தொடர்ந்து 48 நாட்களுக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னமுமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணவரவு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் இருக்குது, அதாவது அன்றாடம் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பணம் இருக்குது. அதற்கு மேலேயும் நம்ம 4 பேர் போல் நல்ல முறையில் வாழணும். நமக்குன்னு நல்ல ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு கார் வேணும், நமக்கு வெளியில் போனால் செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு வேணும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் வேணும். சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம ஆடம்பரமாக வாழ முடியும். சுக்கிர பகவானை நீங்கள் இந்த தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடம்பரமான செழிப்பான ஒரு வாழ்வு வாழலாம்ங்க. சுவையான உணவுகளை சாப்பிடலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எப்போவுமே சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நம்ம இருப்போம். இந்த வாசனை பொருட்களை போட்டு நம்ம தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும், ஆடம்பர பிரியர் அலங்கார பிரியர் ஸ்ரீமன் நாராயணருடைய அருளும் கிடைக்கும், சுக்கிரனுடைய அருளும் கிடைக்கும். நம் வீடு எப்போவுமே தெய்வீகமாக இருக்கும், தெய்வீக மனம் கமலும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.